வணக்கம். அதிமுகவின் கிளை நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக எதிர்ப்புகளை தெரிவித்துள்ளனர். நண்பர்களே, அதிமுகவின் தொண்டர்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கடந்த 11 தேர்தல்களில் அதிமுகவின் தலைமை பொறுப்பேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு தேர்தல்களையும் சந்தித்து தோல்வியடைந்து அதற்கு காரணம் நிர்வாகிகள்தான் என்று பழிபோட்டார். ஆனால் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தல் மிகப்பெரிய ஒரு தோல்வியை மட்டுமல்ல, எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் அதிமுக இழக்க நேரிட்டது. மேலும் கிளை நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் அதிருப்தியடைந்தனர். சி.வி. சண்முகமும் எஸ்.பி. வேலுமணியின் ஆதரவுகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டுக்கொள்ளாமல், தாவேகாவுடன் கூட்டணி வைக்காமல் எடப்பாடி தன்னிச்சையாக செயல்பட்டது இன்னமும் பெரிய கோபத்தை ஏற்படுத்தியது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக எடப்பாடியை எதிர்த்து அதிமுகவில் சி.வி. சண்முகமும் எஸ்.பி. வேலுமணியும் தனி அணியாகவே செயல்பட்டனர். 6 சட்டமன்ற உறுப்பினர்களும் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்தனர். ஆனாலும் கூட எடப்பாடி மசியாமல் அவரது விருப்பத்திற்கேற்ப அதிமுகவில் செயல்பட்டார். இதனால் சி.வி. சண்முகம் அவர்களை தவிர எஸ்.பி. வேலுமணி அவர்கள் எடப்பாடியுடன் இணைந்து கொண்டார். அப்போதும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எஸ்.பி. வேலுமணியின் பதவியை திருப்பி கொடுக்கவில்லை. ஆனால் புதிதாக ஒரு பிரச்சனை தற்பொழுது உருவாகியுள்ளது. நடைபெறக்கூடிய 6 சட்டமன்ற இடைத்தேர்தல், அதிமுக வெற்றியடைந்த இடைத்தேர்தல்களில் மீண்டும் வெற்றியடைவதற்கு நிர்வாகிகளுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுவதாகவும், அதே சமயம் தேர்தல் செலவுகளை எந்த வேட்பாளர் நியமிக்கப்படுகிறாரோ அவரே அந்த தொகுதியின் முழுமையான செலவுகளை செய்ய வேண்டும். கட்சி தலைமை ₹1 கூட கொடுக்காது என்பதையும் எடப்பாடி தெரிவித்துள்ளார். இங்கு பிரச்சனையே கடந்த 11 தேர்தல்களில் அதிமுக அரியாசனத்திற்கு வரவில்லை. நிர்வாகிகளிடமும் பணம் இல்லை. கட்சிக்கு பார்ட்டி ஃபண்டாக கொடுத்த பணம் எல்லாம் எங்கே? ஒரு கட்சிக்கு பார்ட்டி ஃபண்ட் என்று கொடுக்கிறார்கள் என்றால் அந்த கட்சியின் வளர்ச்சிக்காகவும் தேர்தல் நிதிக்காகவும் தான் கொடுக்கிறார்கள். ஆனால் அதையும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முறையாக நிர்வாகிகளுக்கு கொடுக்காத காரணத்தினால் அதிமுக எப்படி வெற்றியடையும்? இதனால் கிளை நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்ப்புகளை தற்பொழுது தெரிவித்துள்ளனர். இது அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த தேர்தலில் அதிமுக நிச்சயமாக தோல்வியை தழுவுமையானால் அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் எடப்பாடிக்கு எதிராக மீண்டும் ஒரு பெரிய இழப்பை அதிமுக சந்திக்க நேரிடும். அப்பொழுது எடப்பாடிக்கு எதிராக கிளை நிர்வாகிகள் எதிர்ப்புகளை தெரிவிப்பது சரியா தவறா என்பதை தொண்டர்களாகிய நீங்களே கூறுங்கள்.